என்ன வேணும் மனுஷனே? நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். மனத்தாழ்மையாய் நடக்க, அதை தான் தேவன் வேற என்னத்தை கேட்கிறார்? வேற என்ன கேட்கிறாரு? நீ கொடுக்கிற ஆடு யாருது? வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? கர்த்தருடையது. இந்த உலகத்தின் சர்வ சேனையை சிருஷ்டி யாருடையது? கர்த்தருடையது. என்னவங்க, ஆண்டவரை மாத்திரம் எதை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. அதாவது நான் ஒரு அக்கிரமம் பண்ணிட்டேன், ஒரு 5 லட்சம் இருக்குது, நான் உண்டியில போட்டுறேன். வேண்டாம், நீ போட்டாலும் பிரச்சனை இல்லை, உன் பாவம் போகாது, உன் அக்கிரமம் நீங்காது. எதையுமே கொடுத்து அவரை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. நீங்க இந்த பைபிளை ஃபுல்லா படிச்சு பாருங்களேன், நீங்க யோசித்து பாருங்களேன். ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டேன், இதை கொடுத்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நோ, இல்ல, கிடையாது, முடியாது. அப்படி அவர் பண்ணவே மாட்டார். இல்ல ஆண்டவரே கொஞ்சம் ஆடுகளை வெட்டி ரத்தம் தரேன், முடியாது. வெள்ளி பொண்ணு தரேன், முடியாது. வரிசையாய் வைக்கிறேன், முடியாது. எதுவுமே முடியும். என்ன வேணும்? நன்மை தெரியல என்னன்னு? நியாயத்தோடு வாழ், இரக்கத்தோடு வாழ். உன் தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? என்னது? நன்மை இன்னதுன்னு அறிவிச்சிருக்காரு. உனக்கு தெரியும் நன்மை எது தீமை எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். நியாயத்தை செய்யணும். எது நியாயம் எது அநியாயம் முதல்ல அதை ஜட்ஜ் பண்ண எல்லாருக்கும் தெரியணும். இது நியாயமா அநியாயமா? நியாயம் செய்து என்ன பண்ணும்? எதை சிநேகிக்கணும்? இரக்கத்தை விரும்பணுங்க. இரக்கம் உள்ளவளாய் நீ நான் இருக்கணும். அவள் ஒரு கொடூரம் உள்ளவளாய் சொல்லுவாங்க, நம்ம நெஞ்சில ஈரம் இல்லாம இருக்கிறாங்க, அது மாதிரி நீ நான் இருக்கக்கூடாது. இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்?